ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விளாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இனிப்பு மாங்காய் பச்சடி. இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது வந்து சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் தொட்டுக்க வச்சுக்கலாம். அதே மாதிரி இட்லி சப்பாத்தி இது ரெண்டுத்துக்கும் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. சரி, இது எப்படி பண்ணலான்னு வாங்க ரெசிபிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மாம்பழம் எடுத்துக்குவோம். அந்த மாம்பழத்தோட மேல் காம்பு கீழ் காம்பையும் நம்ம நல்லா வெட்டி எடுத்துக்குவோம். இப்போ வெட்டி எடுத்த மாங்காயில் வந்து நம்ம இப்போ வந்து தோலை சீவிக்கிட்டு நல்லா தோலை எல்லா பக்கமும் சீவி எடுத்துக்கலாம். எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து தோலை சீவி எடுத்தோடனே இப்போ வந்து சாப் பண்ண போகிறோம். நம்ம சாப் பண்ணி நல்லா இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்குவோம். பொடி பொடியாக இந்தமாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. பெருசாக வச்சிங்கன்னா பாயில் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகும். வரமிளகாயும் அப்படியே வந்து 2 வரமிளகாயும் அப்படியே ஒரு பெரிய வெங்காயமும் ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ வந்து வெல்லம் வந்து உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் 2 வெல்லம் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு தாச்சி அடிச்சுக்கிட்டு அதில் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து இதே மாதிரி கடுகு போட்டாச்சு. அதேமாதிரி கருவேப்பிலை, வரமிளகாய் இப்போ வந்து 2 வரமிளகாய் எடுத்து வச்ச வரமிளகாயை நம்ம போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச வெங்காயத்தையும் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம இது நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிக்கோங்க. அப்படியே நம்ம எடுத்து வச்ச வெட்டி வச்ச மாங்காவையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வச்சு நல்லா நம்ம வந்து கிண்டினதுக்கப்புறம் இதில் நல்லா கொஞ்சம் கிண்டினதுக்கப்புறம் மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே ஆட் பண்ணதை சேர்த்து அப்படியே உப்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா திருப்பி ஒரு 4 கிண்டிக்கோங்க. கிண்டினோடனே கொஞ்சம் வந்து லைட்டாக வாட்டர் மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச 2 வெல்லத்தையும் நம்ம இடிச்சுக்குவோம். நல்லா இடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி இடிக்குதோன்றோ அந்தமாதிரி நீங்கள் இடிச்சுக்கலாம். நல்லா இப்போ வந்து நல்லா எங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நாங்கள் இடிச்சுக்கிட்டோம். வெல்லத்தை ஓரளவு மீடியமாக நீங்கள் இடிச்சுக்கணும். ஓகே, இப்போ வெல்லம் இந்த மாதிரி இடித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வந்து இப்போ நம்ம கிண்டி வச்ச எடுத்து வச்ச மாங்காய் பச்சடியில் இப்போ வெல்லத்தை நம்ம சேர்க்கலாம். வெல்லத்தை சேர்த்தோடனே கொஞ்சம் இதையும் லைட்டாக கிண்டுனா போதும். இதையும் லைட்டாக கிண்டிக்குவோம். இப்போ கிண்டிக்கிட்டு நல்லா கிண்ணோம். அப்புறம் லைட்டாக கொஞ்சம் வாட்டர் மட்டும் திருப்பி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதோ இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானோடனே இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக வந்து கண்டஸ்டி ஆனிச்சுன்னா இதோ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட இனிப்பு பச்சடி. அதே மாதிரி இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் இது நம்ம பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்குவோம். பவுல் ஷிஃப்ட் பண்ணோடனே மாங்காய் பச்சடி இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ரெசிபி பார்க்க நம்மளோட சேனல் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.